இந்த வீடியோவில் நம்ம எம்டி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது சின்ன பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமே கரிஞ்ச மாதிரி ஆகிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருக்க தயிரில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எம்டி பிரியாணிக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கிளாஸ் அளவு அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது அரிசியை சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கிளாஸ் அளவு சீரக சம்பா அரிசியை 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் சவுண்ட் ஸ்டாப் ஆனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எம்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவே தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவு சீரக சம்பா அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சுக்கோங்க. இது போல் உதிரியான எம்டி பிரியாணி சூப்பராக நமக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.